வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சமன்பாட்டியல். இந்த வீடியோவில் வந்து தேர்டு சாப்டருடைய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks கொஸ்டின்ஸ், 3 marks கொஸ்டின்ஸ், 5 mark கொஸ்டின்ஸ், இந்த 3 பார்ட்டினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்ல போகிறேன். புக் எடுத்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி மார்க் பண்ணிட்டா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மு நல்லா யோசிச்சு எடுத்த சம்மு தான் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் 2 mark கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து சொல்ல போகிறோம். புக்கில் வந்து நிறைய சம்ஸ் இருக்குது. மொத்தம் 10 சம்மு தான் சொல்ல போகிறோம். அந்த 10 சம்மு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 எக்ஸாம்பிள் 3.3 எடுத்துக்காட்டு 3.3 ஆல்பா கமா பீட்டா கமா காமா என்பவை x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் r=0 என்னும் சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் சிக்மா 1/பீட்டா காமாவின் மதிப்பை காண்க. இது முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இதனுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சாப்டர் 3ல் வந்து ஆறுமுகம் மேக்ஸ் யூடியூப் சேனல்லே இருக்குது. நீங்கள் இங்கே எல்லா சமமே பார்த்துக்கலாம். இப் ஆல்பா கமா பீட்டா அண்ட் காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ ப்ளஸ் px² ப்ளஸ் qx ப்ளஸ் r=0 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் அல்லது சிக்மா அப்படி கூட சொல்லலாம். அப்போ சிக்மா 1/பீட்டா காமா. இப்போ செகண்ட் சம்மா நம்ம எதை வச்சுருக்கோம்னா நல்லா கவனிங்களேன். அப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு எக்ஸைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 5 சம் நம்பர் 9 ரெண்டு சம்மை வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸைஸ் நம்பர் 3.1ல் 5th சம் பார்த்தீங்கன்னா 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 என்னும் சமன்பாட்டின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இதை 2 மார்க்லேயே வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 அப்போ 9th சம்மை பொறுத்தளவுக்கு lx² ப்ளஸ் nx ப்ளஸ் n=0 என்னும் சமன்பாட்டின் மூலங்கள் p மற்றும் q எனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/q ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/l = 0. அது 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப் p and q ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் lx² ப்ளஸ் nx ப்ளஸ் n=0 ஸோ தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/q ப்ளஸ் q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/p q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/l = 0. அப்போ இந்த எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம்மும் 9th சம் மட்டும் பார்த்தாவே போதுமானது. எல்லாம் நல்லா படிக்கிறவங்க, சென்ட்டை வாங்குறவங்க எல்லாமே படிக்கணும். இதில் நான் கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாமே பார்த்துடணும். நான் மினிமம் பாய்ஸு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாமே இந்த சம்மை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக பார்த்தாவே போதுமானது. அந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எடுத்துக்காட்டு 3.8 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா கொஞ்சிக்கோங்க. 2 - √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் மெய்யெண் கெழுக்களுடைய தலை ஒற்றை பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. ரொம்ப ஈஸியான சமன்பாடு. இதை வந்து எக்ஸசைஸில் வந்து 2-3 சம் இருக்குது. எக்ஸாமில் ஒரு 2 சம் இருக்குது. அதை 5யுமே நல்லா தரவு பண்ணிக்கணும். நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள் 3.8 வந்து எழுதியிருக்கேன். ஃபைண்ட் த மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 2 - √3i as a root. அடுத்து 4th சம் நல்லா கவனிங்களேன். 3rd சம் மாதிரியே தான், அந்த சம்மு மாதிரியே தான் இதுவும் இருக்கும். அதில் ஐ வந்திருக்கு, இதில் ஐ வரல. அதுதான் ரெண்டுக்கும் முறைய வித்தியாசம். அப்போ எக்ஸாம்பிள் 3.9 2 - √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் வீதமுறு கெழுக்களுடைய பல்லுறுப்பு கோவையை காண். அப்போ மேலே சொன்ன கொஸ்டினும் கீழே சொன்ன கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஐ வந்தால் வேறு மாதிரி செய்யணும், அங்கே ஐ இல்லாமல் இருந்தால் வேறு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. காஞ்சுகேட் போட்டு செய்யணும் இந்த சம்மை. அப்போ எக்ஸாம்பிள் 3.9 தான் சொல்லியிருக்கோம். Find the polynomial equation of minimum degree with rational coefficients having
2 minus root 3 as a root. இப்போ சம் நம்பர் 5 வந்து எதில் வச்சுருக்கோம்னா 3.12 எக்ஸாம்பிள் 3.12 2 மார்க்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2x ப்ளஸ் 9k = 0 என்னும் சமன்பாட்டின் மூலங்கள் சமமெனில் கேயின் மதிப்பு கான். இது வந்து ஏற்கனவே பப்ளிக்லேயே கேட்டால் தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து 10th 11th படித்த மாடல் தான். மூலங்கள் சமம் சொல்லியிருக்காங்களே அதை வச்சு போடுறதான். இப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2x ப்ளஸ் 9k = 0 ஹேஸ் ரியல் ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அதுக்கடுத்து 6th சம பாருங்களேன். 6th எதா எழுதிருக்கீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.16 நீங்கள் புக் எடுத்து என்ன பண்ணிடணும் மார்க் பண்ணிட்டே வரணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ x⁴ மைனஸ் 9x² ப்ளஸ் 20 = 0 என்னும் சமன்பாட்டை தீர்க்க சால்வ் த 4th டிகிரி ஈக்குவேஷன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் x² x⁴ இருக்குது. அப்போ எதை காணும் x³ காணும் xஐயும் காணும். அப்போ அதை வந்து t வச்சு செய்யணும் அல்லது y வச்சு செய்யணும். ஏற்கனவே நம்ம பார்த்தா தான். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் 3rd சாப்டரில் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். இது வந்து 6வது சம்மாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் அங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 2 3 4 மொத்தம் 6th சம் வந்து சொல்லியிருக்கோம். 7th பாயிண்ட் எக்ஸாம்பிள் 3.17 இதை வந்து 2 மார்க்லாம் வச்சுருக்கோம். சால்வ் த ஈக்குவேஷன் சமன்பாட்டை தீர்க்க x³ மைனஸ் 3x² மைனஸ் 33x ப்ளஸ் 35 = 0. அப்போ கியூபிக் டிகிரினாவே என்ன அர்த்தம் 3 ஆன்சர் வரும். இதை நீங்கள் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லேயே போட்டலாம். அதாவது சிந்தடிக் டிவிஷன் இருக்கு இல்லையா, தொகுமுறை வகுத்தல், அதுலேயே நீங்கள் போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். புக்கு மெத்தடுக்கே போகாமல் நீங்கள் டானா வகுத்தல் இருக்கு இல்லையா, அதிலேயே போட்டலாம். அப்போ அடுத்து 8th பாயிண்ட் பார்த்தா எக்ஸாம்பிள் 3.30 இது ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது டெஸ்கார்ட்டே ரூல் இருக்கு இல்லையா, டெஸ்கார்ட்டே விதி அங்கே வர்றது 9x⁴ ப்ளஸ் 2x⁴ மைனஸ் x⁴ மைனஸ் 7x² ப்ளஸ் 2 = 0 என்னும் சமன்பாட்டுக்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பியன் மூலங்கள் இருக்கும் என காட்டு. அப்போ 9 படினா 9 ரூட் இருக்கும், அதில் 6 மெய்யற்ற கலப்பியன் மூலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சாவே போதுமானது. அப்போ ஷோ தேட் த பாலினாமியல் 9x⁴ ப்ளஸ் 2x⁴ மைனஸ் 4x⁴ மைனஸ் 7x² ப்ளஸ் 2 = 0 ஹேஸ் அட்லீஸ்ட் 6 imaginary roots. It have 9 roots but we can get 6 imaginary roots சொல்லியிருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 6 இமேஜினரி ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 9வது பாயிண்ட் பாருங்களேன். எக்ஸாம்பிள் 3.31 மூலங்களின் தன்மையை காண்க. அதாவது டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்பர் தான் பெருசாக இருக்குது, எல்லாமே முக்கியம். அப்போ இந்த சம்மில் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது டெஸ்கார்ட் ரூட் படி தான் செய்யணும். அப்போ மொத்தம் 9 சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து மொத்தம் 10 வருது. அப்போ இன்னொரு நம்பர் வரணும்ல, அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த நம்பர் வந்து இடையில வந்து 2வது பாயிண்டில் 2 டிவிஷன் எக்ஸசைஸ் நம்பர் 3.1 5 9 அதோடு சேர்த்து மொத்தம் 10 2 மார்க் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதாவது சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறையா இருக்குது, நம்ம வந்து இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் வெளியே எடுத்திருக்கான். அப்போ மொத்தம் 10 சம்மு வந்து படித்தாவே வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து 3 மார்க்ஸ் சொல்ல போகிறேன் பாருங்களேன். வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின். அப்போ 2 மார்க்கில் மொத்தம் 10 சம் சொல்லியிருக்கோம். 3 மார்க்கில் வந்து ஒரு 5 சொல்ல போகிறோம். 5 மார்க்கில் வந்து ஒரு 5 சம்மு. மொத்தம் வந்து 10 + 5 + 5 மொத்தம் 20 சம்மு தான் வந்து 3rd சாப்டர்லேயே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். 3 மார்க்கில் வந்து 1வது கொஸ்டின் எதை கொடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.2 இது ஏற்கனவே வந்து நீங்கள் 10th 11th படித்த மாடல் தான். ஆல்பா கமா பீட்டா என்பன 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 13 = 0 மூலங்கள் எனில் ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயரை மூலங்களாக கொண்ட சமன்பாடு காண்க. அப்போ ஆல்பா பீட்டா மூலமாக இருந்தால் இது ஈக்குவேஷன், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மூலமாக இருந்தால் எது ஈக்குவேஷன், அதான் கொஸ்டின். இப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த quadratic equation 2x² minus 7x plus 13 = 0, construct the quadratic equation whose roots are alba square and
பீட்டா ஸ்கொயர். இப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம எதை கொடுத்துருக்கோம்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.1 construct the equation of the cubic equation of the roots 1, 2, 3 respectively. அதாவது 1, 2, 3 மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாட்டை காண்க. இது முக்கியமான கொஸ்டின் கூட. இது 2 சம் சொல்லிட்டோமா. அப்போ தேர்ட் சம்மை பாருங்கள். அப்போ தேர்ட் சம்மை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.2 ஃபோர்த் சம். 3.2வே ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் தாப்பா. அதில் நான் மினிமம் ஒரே ஒரு சம் தான் எடுத்திருக்கேன். அதில் மொத்தம் 5 சம்மில் 1 டெலிஷன் ஆயிரும், மிச்சம் 4 இருக்குது. 4ல் 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் எடுத்திருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபோர்த் சம், ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் √5 - √3 ஆஸ் எ ரூட். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா √5 √3, அப்போ 2 சைடுமே ரூட் வருது. அப்போ 4 ஆன்சர் வரும், மறந்துடாதீங்க. கான்ஜுகேட் போட்டு 4 ஆன்சர் வரும். இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர்லாம் யூடியூப்பில் ஆறுமுகம் மேக்ஸ் சாப்டர் 3லேயே இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்போ √3 - √3 ஆஸ் மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் வீதமறுக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அழகாக போட்டலாம். ஆன்சர் எளிமையானது. ஃபோர்த் சம் எதை கொடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.25 சால்வ் த ஈக்குவேஷன், சமன்பாட்டை தீர்க்க. அப்போ சமன்பாட்டை தீர்க்க அப்போ பார்த்தீங்கன்னா x³ - 5x² - 4x + 20 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இது கியூபிக் பாலினாமியல் தான். நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷனே போட்டு செஞ்சிடலாம். டானா வகுத்தல் முறையிலேயே போட்டு தொகுமுறை வகுத்திலே செஞ்சிடலாம். 3 பவர் அழகாக கிடச்சிரும். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து ஃபிஃப்த்து சம்மை பொறுத்தளவுக்கு நல்லா பாருங்கப்பா. ஃபிஃப்த்து சம்மு. அப்போ ஃபிஃப்த்து சம்மை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் ஒரு 6 சம் இருக்குது. அதில் 5 சம் இருக்குது. அதை 5 மட்டும் எடுத்துருக்கேன். மீதை இதை செஞ்சாவே அதெல்லாம் செஞ்சிடலாம், ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.6 சம் நம்பர் 5 x⁻9 + 9x⁻7 + 7x⁻5 + 5x³ + 3x என்னும் பல்லுறுப்புக்கோவையின் மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியங்களின் துல்லியமான எண்ணிக்கையை காண்க. அப்போ மெய்யெண்ணும் மூலங்கள் என்ன, மெய்யற்ற மூலங்கள் எண்ணிக்கையை துல்லியமாக கண்டுபிடிக்கணும். இது டெஸ்கார்ட்டே ரூல், டெஸ்கார்ட்டே விதிப்படி சேர்றது. அப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம்மில் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். ரூட்ஸுன்னு சொல்லலாம் அல்லது ஜீரோஸ்னு கூட சொல்லலாம், ஒன்றும் இல்லை. அப்போ x⁻9 + 9x⁻7 + 7x⁻5 + 5x³ + 3x. இது பாலினாமியல்னால =0 போடக்கூடாது, அதாவது பல்லுறுப்புக்கோவைனால. அப்போ இந்த 3 மார்க் சம்மில் மொத்தம் எத்தனை மார்க் சொல்லியிருக்கான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 3 மார்க் சம்ஸ் = 5. அப்போ 2 மார்க்கில் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 10. 3 மார்க்கில் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 5. மொத்தம் 15 சம் இருக்குது. அதை நல்லா எழுதி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அடுத்து 5 மார்க் சொல்ல போகிற ரெடி ஆகிக்குங்க. வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ 5 மார்க்கில் மொத்தம் 5 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 2 மார்க்கில் 10, 3 மார்க்கில் 5, 5 மார்க்லேயும் 5 தான். மொத்தம் 20 கொஸ்டின் தான் இந்த தேர்ட் சாப்டரே செலக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் ஃபோர்த் சம். இது முக்கியமான சம். 3x³ - 16x² + 23x - 6 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் பெருக்கல் பலன் 1 எனில் அந்த சமன்பாட்டை தீர்க்க. அப்போ கியூபிக் ரூட்னா 3 ஆன்சர் வரும். அப்போ 2ஐயும் பெருக்குனா, அதாவது 2 மூலங்களை பெருக்குனா 1 வருதான். அப்போ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ - 16x² + 23x - 6 = 0 if the product of the two roots is 1. அப்போ சம் நம்பர் 4 சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்லேயே முக்கியமான சம்மு இன்னொன்று இருக்குது. நிறையா இருக்குது, இருந்தாலும் நம்ம பிரித்து தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் 6th சம். அப்போ x³ - 9x² + 14x + 24 = 0 என்ற சமன்பாட்டின் 2 மூலங்கள் 3:2 என்ற வீதத்தில் அமைந்தால் அந்த சமன்பாட்டை தீர்க்க. இது எல்லா சம்மே அங்கே யூடியூப்ல இருக்குன்னு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், பார்த்துருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் x³ - 9x⁴ + 14x + 24 = 0 if it is given that 2 of its roots are in the ratio 3:2. அப்போ 3:2 இருந்தால் அதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சம்மு தேர்ட் சம் பாருங்கள். அது எக்ஸசைஸ் நம்பர்
3.2 வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ 3.2 வந்து மொத்தம் 5 சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ k என்பது மெய்யெண் மூலமாகும் அல்லது k என்பது மெய்யெண் மூலமெனில் 2x² + kx + k = 0 என்னும் சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை அல்லது மூலங்களின் தன்மையை k இன் வழியாக ஆராய்க. If k is a real, discuss the nature of the roots of the polynomial equation 2x² + kx + k = 0 in terms of k. அப்போ k இன் வழியாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கான்? 3 சம் சொல்லியிருக்கான். நான் 2 சம் வரப்போகுது, நல்லா கவனிங்க. சம் நம்பர் 4, எக்ஸசைஸ் நம்பர் 3.5, 7th சம். 6x⁴ - 5x³ - 38x² - 5x + r = 0 என்னும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு 1/3 எனில் அந்த சமன்பாட்டின் தீர்வு காண்க. இது வந்து 4 படி சமன்பாடு. அப்போ 4 ஆன்சர் வந்து வரும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, மீதம் 3 ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய சம்ஸ் எல்லாமே வீடியோஸ் பூராமே ஆறுமுகம் மேக்ஸ் யூடியூப் சேனலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3rd சாப்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துடலாம், அங்கே ஈஸியாக போட்டிருக்கோம். சால்வ் த ஈக்குவேஷன் 6x⁴ - 5x³ - 38x² - 5x + 6 = 0 if it is known that 1/3 is a solution. அப்போ 4 பவரில் 1 பவர் கொடுத்துட்டாங்க, மிச்சம் 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 5th சம்மை பாருங்களேன். அப்போ 5th சம்மை பொறுத்தளவுக்கு சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், கீழ்கண்ட சமன்பாட்டை தீர்க்க. அப்போ எக்ஸாம்பிள் 3.28. அப்போ x⁴ - 10x³ + 26x² - 10x + 1 = 0. இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணோம். அப்போ மொத்தம் 5 சம்மு சொல்லியிருக்கோமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 5 மார்க் சம்ஸ் ஆர் 5. 5 சம்மு சொல்லியிருக்கான். அப்போ இது வரைக்கும் 2 மார்க்கில் வந்து ஒரு 10 சொல்லியிருக்கான், 3 மார்க்கில் வந்து ஒரு 5 சொல்லியிருக்கான், 5 மார்க்கில் வந்து ஒரு 5 சொல்லியிருக்கான். அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது? 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டினை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பப்ளிக்கில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் புக்கில் வந்து மார்க் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் சொல்லியிருக்கேன். நல்லா படிக்கிறவங்க புக்கில் இருக்க எல்லா சம்மே நல்லா தரவு பண்ணிடணும். சென்ட்டை வாங்குறவங்க 1 வேர்டை ஃபுல்லாகவே தரவு பண்ணிடணும். வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து மிக முக்கியமானது, இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை விட முக்கியமானது இந்த 3rd சாப்டர்லாம் யூடியூப் சேனலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 5th சாப்டர் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டுருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. 5th சாப்டர் வந்து அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அப்போ எலிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் நல்லா வாட்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.